ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்க ஸ்பெல் பவுண்ட் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு அனிமேஷன் ஃபேண்டசி படமா ரிலீஸ் ஆயிருக்கு. இதோட ரன் டைம் பார்த்தீங்கன்னா 1 hour 46 minutes இருக்கு. இந்த படத்தை விக்கி ஜென்சன் டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த படம் எப்படி இருக்கு பார்க்கலாமா வேணாமா, யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படின்றத இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டில் பிரின்சஸா இருக்காங்க. அவங்க பேர் ஏலியன். அவங்களோட அம்மா அப்பா பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ள ஒரு விஷயமா போயிட்டு வரும்போது பார்த்தா மான்ஸ்டர்ஸா மாறி வராங்க. ரெண்டு பேருமே அரக்க குணத்தோட வராங்க. அவங்கள எப்படியாவது சரி பண்ணணும் அப்படின்ட்டு இவங்க பாக்குறாங்க. அதுக்குள்ள அந்த விஷயம் ஊர் மக்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு அவங்கள எப்படியாவது வெளியே அனுப்பணும் அப்படின்ட்டு புடிச்சு கட்டியும் போட்டுறாங்க. அவங்கள எப்படியாவது குறிப்பிட்ட காலத்துக்குள்ள மனுஷங்களா மாத்தணும், இல்லனா மிகப்பெரிய விபரீதம் ஆயிடும் அப்படின்ட்டு அவங்க மக்களையும் ஃபேமிலி எப்படி காப்பாத்துறாங்க அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ், தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டா லிப்சிங்கோட பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்டோரி பிளாட்டும் பாத்தீங்கன்னா ஒரு அனிமேஷன் ஃபேண்டசி படத்துக்கு என்ன ஸ்டோரி பிளாட் வேணுமோ அதை நீட்டாவே எடுத்திருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரியே கிராபிக்ஸ்லாம் அல்டிமேட்டா பண்ணி கொடுத்திருக்காங்க. ஒவ்வொரு கேரக்டரும் ரொம்ப சூப்பரா இருக்கு. அதுவும் நம்ம ஹீரோயின் கேரக்டர் அல்டிமேட்டா எழுதி எடுத்திருக்காங்க. அவங்கள ஃபாலோ பண்ணாலும் இந்த படத்தை பார்த்து முடிச்சிடலாம். டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல படம் பயங்கர சவுண்டா இருக்கு. சினிமோட்டோகிராஃபி, விஎஃப்எக்ஸ், சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாத்துலயுமே தரமா பண்ணி கொடுத்திருக்காங்க. ரைட்டிங்லயும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ரைட்டிங்கா எழுதி எடுத்திருக்காங்க. ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்குமே எல்லாருமே எங்கேஜ் பண்ற அளவு ஒரு படத்தை எடுத்திருக்காங்க. குறிப்பா இந்த படம் கிட்ஸ்க்கு ரொம்பவே பிடிக்கும். உட்காந்து பார்த்தாங்கன்னா கண்டிப்பா ஃபுல்லா பார்ப்பாங்க. அந்த அளவு காமெடி போர்ஷன்ஸ்லாம் ரொம்ப நீட்டாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ உங்க வீட்டில் கிட்ஸ் இருந்தா கண்டிப்பா அந்த படத்தை காட்டுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.